ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூப்போல சமையல். நான் தான் உங்கள் மீனாக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நாளைக்கு திருக்கல்யாணம் நடக்க போகுது. அந்த திருக்கல்யாணத்துக்காக தான் நம்ம காய்கறி கட் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ போகிறோம். இந்த காய்கறி கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே போகலாம். எல்லாருமே போய் நம்ம அங்கே காயெல்லாம் கட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காய் வெட்டுறதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்மளே தான் எடுத்துகிட்டு போகணும். நம்மளே எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போனாலும் நம்ம திரும்பி வந்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, மத்தியானம் போகிறோம்னு வச்சுக்கோங்க. மத்தியானம் போகிறோம் அப்படின்னம்னா மத்தியானம் சீக்கிரமே போயிடணும். இல்லைன்னா அங்கே உட்கார்றதுக்கு இடம் கிடைக்காது. அதனால் நம்ம சீக்கிரமே போயிடணும். மத்தியானம் போயிட்டு அங்கேயே மதிய சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. சாம்பார் சாதமும் தக்காளி சாதமும் கொடுப்பாங்க. அதையும் நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே காய் வெட்டிக்கலாம். லேட்டாக போனோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே உட்கார்றதுக்குலாம் இடம் கிடைக்காதா. அதனால் நாங்களாம் மதியமே அங்கே போயிடுவோம். போயிட்டு அங்கே தான் சாப்பிட்டுட்டு அப்படியே காய் வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். நாங்கள் அங்கே பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் காய் கட் பண்ணுறதுக்கு அலோட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாரையும் போக சொல்லிடுவாங்க. ஏன்னா சாயந்தரம் 6 மணிக்கு அவங்களாம் நைட்டு டிஃபன் போடணும்ல. அதனால அவங்க எல்லாரையும் போக சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம அங்கே காய் வெட்டுறதுக்காக தான் இப்போ நம்ம அங்கே போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். அப்படியே நம்ம நேரம் நடந்து போகணும். இந்த ஒரு பாரதியார் சிலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த பக்கத்தில் திரும்பணும். சேவாத்திரிகள் எல்லாரும் வாங்க. கிடையாது. இங்கே பாருங்க, சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி 2 வீலர்லாம் நிறைய நிப்பாட்டிருக்கீங்க. தயவு செஞ்சு 2 வீலர்லாம் வெளியே நிப்பாட்டுங்க. 2 வீலரை வெளியில ஓரமாக நிப்பாட்டுங்க. மீனாட்சி பஜார்லேயே 2 வீலர் நிப்பாட்டலாம். மதிய நேரம் ஃப்ரீயாக தான் இருக்கும் இடம். நாளைக்கு காலையில் நமக்கு இன்னொரு ஒரு வசதி என்ன அப்படின்னா, நாளைக்கு பஜார் லீவு. அதனால வண்டி நிப்பாட்டுறதுக்கு தாராளமாக இடம் இருக்கும். வெளியில 5 மணிலேருந்து 2 வீலரில் வர்றவங்க எல்லாருமே 2 வீலரை மீனாட்சி பஜாரில் நிப்பாட்டிருங்க. பிரம்மாண்டமான திருக்கல்யாண திருவிழா மதுரை மீனாட்சி சுத்தமாக திருக்கல்யாண திருவிழா திருவருள் முருகன் சட்டசபை ட்ரஸ்ட் சார்பாக அண்ணே டியூட்டிக்கு போயிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் பார்த்தேன், அவங்க டியூட்டிக்கு போயிட்டாங்க. தள்ளி மட்டும் தள்ளி அங்கே தள்ளி வைங்க. தள்ளி பிடிக்க தள்ளி பிடிக்க சாப்பாடு காணும். கொஞ்சம் வாங்க.
கொஞ்சம் வாங்க டேபிள் போடுறது வாங்க சார் வாலண்டியர்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க நாளைக்கு வந்து பேச்சு போட்டு யாரையும் உள்ள அனுமதிக்க மாட்டேன் இதுதான் சமையல் பண்ணுற இடம். ஏன் நம்மளெல்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அஞ்சு பேர் போங்க, மீதி பேர் அங்கிட்டு வாங்க. ராஜா சிறப்பு விருந்திற்கு பணி செய்ய வந்திருக்கும் அது அதுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருக்காங்க. அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ அதை மட்டும் செய்ய தயவுசெய்து. சமையல் கொடுக்கிறோம் என்னம்மா வண்டியோட வாங்கப்பா விட்டு காயை எடுத்துட்டு போங்க. தயவு செய்வாங்க வெளியே நிப்பாட்டிக்கங்க. சர்வீஸ் பண்ணுங்க. கட்டி வச்சுருக்கு அதை தூக்கி முன்னாடி அங்கே வாங்கணும். ஆட்டோ அந்த ஆட்டோவை எடுத்து அந்த பக்கம் போட்டுக்கோங்க. சாமி ஆட்டோ அந்த ஆட்டோவை எடுத்து அந்த சைடு போட்டுக்கோங்க. இது பேசி போட்டுருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வண்டி எடுத்தாங்க கட்டி வச்சுக்க போங்க.
காலையில வண்டியை உள்ள கொண்டு வந்துட்டு சிரமப்படுத்த வேண்டாம். மீனாட்சி பஜார்ல ஃபுல்லா இடம் ஃப்ரீயா இருக்கும். வண்டி நிப்பாட்டிட்டு வந்துருங்க. இங்க வந்து உள்ளதான் நிப்பாட்டுவேன்னு இடையூறு செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாளைக்கு காலையில வண்டியை மீனாட்சி பஜார்ல நிப்பாட்டி இருங்க. வண்டி விற்பாங்க வண்டி வெளியே கொண்டு போங்க அது உள்ள கொண்டு போகும். கார்லாம் உள்ள கொண்டு போக முடியாது. டேபிள் போட்டாங்க. டேபிள் போட ஜீரோ 158 டேபிள் போடுறதுக்கு இடையூறாக இருக்கிறது. காயெல்லாம் வந்து நிறைய கட்டி வச்சுருக்காங்களா, அந்தந்த காய்கறியை கரெக்டாக வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. வேலைக்கு கலெக்ட் பண்ணி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இலை கட் பண்ணுறது, இலை கட் பண்ணுறாங்க இந்த பக்கம். கொஞ்சம் முக்கில் தானே நடக்கும். பழக்கம் இருக்கணுமா அங்கே நடக்கும். அப்படிங்களா? வடக்கு மாசிக்கு. ஆமாம், வடக்கு மாசி. ஆமாம், 10 மணிக்கு சொல்கிறோம். இந்த தடவை 5 மணிக்கெல்லாம் கிளம்பி. அப்படிங்களா? சீக்கிரமே வந்துடுதுங்களா? காலையும் படித்தேன். ஓ, பேப்பரை பார்த்து சரி சரி. இப்போ சொன்னால்